இந்தியாவை அழிக்க சதி. மேகாலயாவில் சிக்கிய 10 பயங்கரவாதிகள். நம்ம நாட்டுக்குள்ளேயே டிஜிட்டல் மதரசா நடத்தி ரயில்களை தகர்க்க பிளான் போட்டிருக்காங்க. அடுத்த 50 செகண்ட்ல வரப்போற தகவல் உங்களை அதிர வைக்கும். அசாம் மற்றும் மேகாலயா பார்டர்ல இமாம் மஹ்மூத் கலீஃபா அப்படிங்கிற ஒரு புது தீவிரவாத கும்பல் ரகசியமா மீட்டிங் போட்டிருக்காங்க. வங்கதேசத்துல இருந்து இவங்கள ஆபரேட் பண்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இவங்க சாதாரணமா மெசேஜ் அனுப்பல. பூர்வா ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ஆப் மூலமா டிஜிட்டல் முறையில மூளைச்சலவை செஞ்சிருக்காங்க. தலைவன் நசிமுதீன் உட்பட 10 பேரையும் நம்ம உளவுத்துறை ரவுண்டு கட்டி தூக்கிடுச்சு. இவங்க கிட்ட இருந்து கிடைச்ச பிளான் ரொம்பவே ஆபத்தானது. வேலைக்காக வெளிநாடு போற இளைஞர்களை குறிவச்சு இந்த கும்பல் வலை விரிச்சிருக்காங்க. நம்ம ஊர இளைஞர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க பிளான் 2 கட்டமா இருந்துச்சு. முதல்ல போலீஸுக்கு தகவல் கொடுக்கறவங்கள தீர்த்து கட்டுறது, 2வது ரயில்வே தண்டவாளங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களை வெடிகுண்டு வச்சு தகர்க்கிறது. தேர்தலை சீர்குலைக்க இவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கு. இவங்க பிடிபடலன்னா நிலைமை மோசமாகி இருக்கும். ஆனா நம்ம போலீஸ் அந்த பிளானை தவிடுபொடியாக்கிட்டாங்க. பாகிஸ்தான் கதிதான் வங்கதேசத்துக்கும் வரும்னு இப்போ பேசப்படுது. இந்த மிரர் குரூப்ஸ் இன்னும் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பிருக்குன்னு உளவுத்துறை எச்சரிச்சிருக்காங்க. தேச விரோத சக்திகளை வேறறுக்க வேண்டிய நேரம் இது. எல்லை பாதுகாப்பு மற்றும் ஆன்லைன் கண்காணிப்பு இனி பல மடங்கு தீவிரமாகும். இந்த தீவிரவாத கும்பலுக்கு மரண தண்டனை கொடுக்கணுமா? உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த விழிப்புணர்வு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவை அழிக்க சதி பண்றவங்க யாரா இருந்தாலும் விடமாட்டோம்.